மேலே நம்ம சொர்ணலிங்கேஸ்வரர் கோயிலை பார்த்துட்டு கீழே இறங்கிலேயே இப்போ புதுசாக கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. இந்த மேலே லிங்கத்தில் மேலே அந்த கோயில் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு சித்தர் இருக்கார். அவர் பேர் வந்து சிவகுருநாதர். ஃபஸ்ட்டு ஆதி காலத்தில் ஒரு சித்தர் இருந்தார். இங்கேருந்து நான் சொன்ன மாதிரி அந்த சிவலிங்கத்தை கொண்டாந்து நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல. ஸோ இவர் வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக இவர் தான் இருக்கார், இவர் தான் பார்த்துக்கிறாரு. இவர் பேர் தான் வந்து சிவகுருநாதர். வாங்க அவரை பார்க்கலாம். அவரை பார்க்கவே நம்மளுக்கே கொஞ்சம் டெரராக இருந்துச்சு. மேலே அந்த ஜடாமுடியெலாம் வச்சுக்கின்னு அவர்கிட்டயே இங்கே ஹிஸ்ட்ரியை கேட்கலாம். ரொம்ப திகிலாக இருக்கும் நினைக்கிறேன். வாங்க. சொல்லுங்க ஐயா, இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க. நான் வந்து இங்கே வரதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு முன்னாடி ஒரு சித்தர் இருக்காரு நான் கேள்விப்பட்டேன். அந்த கதையெல்லாம் கொஞ்சம் டேராக சொன்னாங்க. அங்கேருந்து இங்கேருந்து ஏதோ ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஒரு மரம் இருக்குது, அங்கேருந்து அந்த லிங்கம் முடிச்சாங்க. ஸோ அந்த கதையை நீங்களே சொல்லுங்க, கேட்கணும் ஆசையாக இருக்குது. திருநெல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வர ஆலயம். இந்த ஆலயத்துடைய கதை எப்படி வந்ததுன்னா, வடிவானந்த ஈசனால் மேலே பிரதர்ஷன் பண்ணி கொஞ்ச நாள் இருந்து காற்றோடு காற்றாக கலந்ததாக அந்த சித்தரை சொல்லுவாங்க. அவர் பேர் வடிவானந்த ஈசன். இந்த நல்லம்பகத்துக்கு எப்படி வந்தார் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு ஆலயம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆலயம் சிவாலயம் இருந்தது, கிணறு இதெல்லாம் இருந்தது. அப்புறம் அந்த வனவாசம் தேடி அந்த இடத்துக்கு அவர் வந்தார். வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் அதே அந்த ஊர்லேயே வாழ்ந்துருக்கிறார். கொஞ்ச காலம் அந்த ஊர்லேயே வாழ்ந்துருக்கிறார். அப்புறம் வெள்ளைக்காரன் வந்து அவர் வந்து ஒரு மாதிரி பார்க்கவோ ஒரு மாதிரி பேசவோ இவருக்கோ வந்து அந்த வெள்ளைக்காரனுக்கு தொப்பி எறிஞ்சு போட்டுருந்தாரு, சாபம் கொடுக்கோ. அந்த வெள்ளைக்காரன் பயந்து போய் ஒரு காலில் விழுந்து, அப்போ அந்த ஊரில் வந்து சொல்லிடுவாங்க அந்த வெள்ளைக்காரன், இந்த இடத்துல வந்து இவர் இருந்தாலும் நம்மளுக்கு மரியாதை இருக்காது, இவர் எப்படியே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க கழுது ஊருக்காரங்களை சொல்கிறாங்க. ஊருக்காரங்க என்ன பண்ணாங்க, எப்படியே தெத்து பார்த்தாங்க, தெத்த முடியல. ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை அவர் தெத்தி அடிக்கிறாங்க. அப்போ அவர் கோபம் வந்து இந்த ஊருக்கு சாபம் விட்ட மாரி நேராக அங்கேருந்து வந்து பக்கத்து மலை ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த பக்கத்து மலை அங்கேருந்து அந்த சிவலிங்கம் மேலே இருக்கிற சிவலிங்கம் அந்த இடத்துல இருந்தது. அந்த சிவலிங்கத்தை அங்கேருந்து எடுத்துக்கிட்டு 4 மொத்தம் 10-20 பேர் தீக்கி பார்த்தா தூக்க முடியாது. சரி 4 பேர் மட்டும் அங்கேருந்து தீக்கின்னு வந்து இங்கே வச்சு பிரதர்ஷனம் பண்ணி இங்கே கொஞ்ச நாள் வந்துருக்கிறார். அப்புறம் அங்கேருந்து அந்த சித்தர் அந்த மலை பக்கத்தில் வந்து அடிவாரத்தில் இந்த சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கத்தினால ஒரு 20-10 பேர்கிட்ட தூக்கி பார்த்தா தூக்க முடியல. அதுக்கப்புறம் விபூதி மாரி எடுத்து அவர் மேலே போட்டு, அப்பனே சிவா நீங்கள் இருக்க தவிர நான் உயரத்துக்கு தூக்குறேன் வா அப்படின்னும் போது 4 பேர் தூக்கின்னு வந்தாங்க. அவர் சித்தர் என்பது பெரிய மகான், பெரிய சித்தர், ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அந்த கிணத்துல தியானம் பண்ணாலும் தலைகள்லாம் துண்டாக போயிடுமா. அது பேர் வந்து நவகண்டை யாகம். அந்த யாகம் மாதிரி கூடு விட்டு கூடு போய் வரான். அதுமாரி இந்த இடத்துல ஒருத்தர் பார்த்தாரு மறைஞ்சிட்டு வரான். அதுமாரிலாம் அந்த இருந்தார், ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அதுமாரிலாம் இருந்தார் அவங்க இந்த மகன். அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த 4 பேர் மட்டும் தீக்கின்னு இந்த இடத்துல வச்சு ரொம்ப நாள் தவ வாழ்க்கையில் இந்த இடத்துல வாழ்ந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் ஊருக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த இடத்துல காத்தோடு கரெக்டாக கலந்தது, அவருடைய ஆத்மா இந்த இடத்துல ஒரு பூர்வமாக ஒரு ஈர்ப்பாக இருக்கும், வைப்ரேஷன் அதிகமாக இருக்குன்ட்டு. இந்த இப்போ ஒரு 35 வருஷத்துக்கு முன்னே இருக்கும். ஆர்பார்க்கோசம் கப்பல் நிற்கிறதுக்கோசம் அடை கட்டுறதுக்கு கல்லுலாம் உடைச்சாங்க. இது வந்து ஒரே பாறையாக இருந்தது. இந்த சாமி வந்து ஒரே பாறையாக அந்த மலை வந்து ஒரே பாறையாக இருந்ததுனால இந்த சைடு உடைச்சாங்க, இந்த சைடு உடைச்சாங்க, 3 பக்கம் உடைச்சாங்க. உடைச்சிட்டு சாமி இறக்கி வைக்க பார்த்தாங்க. இறக்கி வைக்க முடியல. என்னென்னோ பண்ண முடியல. ஆனால் நிறைய உயிர்
ஆவணத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த சாமியை யாராலையும் நகர்த்த முடியாமல் அப்படியே விட்டுட்டு எல்லைக்கு அப்படியே விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரேனை கட்டி வலிச்சாங்க. வலிச்சு பார்த்தாங்க. சரி அங்கே இறக்கிட்டே நம்ம பக்கத்தில் எங்கன்னா ஒரு கோயில் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு இன்னொன்று பண்ணி பார்த்தாங்க. பண்ண முடியல. நிறைய உயிர் சேதாரங்கள். அந்த ஸ்க்ரேன் கட்டி வலிக்கும் போது அந்த ஸ்க்ரேன் வந்து அந்த ரோப்பு சரி அந்த இது அதான் ஸ்க்ரேன் பட்டாலாம் உடஞ்சி கீழே உயிர்ந்து அதுலேயே 2-3 பேர் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கை காலெலாம் துண்டு துண்டாக போயிடும் சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து சித்தர்களுடைய ஆத்மா அதிகம், ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்கும். அந்த சித்திரை அதை நினச்சாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த இடத்துல. அதுமாரி அவங்களுடைய கோரிக்கையும் சரி, ஆன்மீகத்தின் அடுத்த கட்டத்துக்கும் நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஒரு வாட்டி நம்ம பார்த்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு அதில் போவோம். அதேமாரி பைரவர்களுடைய ஓட்டம் அதிகம். எந்த டைமும் பைரவர் தான் ஓடின்னு இருப்பாங்க. வேகம் நம்ம பாட்டுன்னு ஓடின்னு இருக்கோம். அந்த சிவனை பார்க்கும்போது நம்மளுடைய மனசில் இருக்கிற குறையெல்லாம் அப்படி மாறும். அடுத்து யோசிக்க ஆரம்பிப்போம். ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு பிரதோஷத்துக்கும் 4 ரொட்டு வரும். ரொம்ப சிறப்பாக அபிஷேகம் நடக்கும். அன்னதானம் அன்னதானம் பண்ணுவோம். அதேமாரி ஒரு அஷ்டமிக்கும் ரொம்ப சிறப்பாக பைரவருக்கு அபிஷேகம், பூசணிக்காய், தேங்காய் அதுமாதிரி தீபம் ஏற்றுவாங்க. அடுத்து பௌர்ணமி நைட்லேயும் அபிஷேகம் நடக்கும். அதேமாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இந்த இடத்துல கிடைக்கும். இந்த அபிஷேகத்துக்கு சரி, மனம் ஒரு நிம்மதி இல்லாத கடன் தொல்லியாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன நீ எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு முறை இந்த இடத்துக்கு வந்து பார், அப்போ தெரியும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துக்கு நீ வர முடியாது. அந்த சிவனுடைய அழைப்பும் அந்த காலபைரவனுடைய அழைப்பு இருந்தால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அதுபோல் இந்த இடத்துல நிறைய பேர் வரணும்னு சொல்லுவாங்க, அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிங்க, எல்லாம் நல்லா இருக்கட்டும். சிவாயம். இப்போது 9 வருஷமாக, ரொம்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி வழிபாடு இல்லாமல் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போயிடுது. இப்போது நம்ம வந்ததுனால மேலே சரி அபிஷேகம், தீபாவளி அதுமாதிரிலாம் இது பண்ணிவிட்டு கீழேயும் ஆலயம் கட்டினுருக்கிறோம். கீழே ஆலயம் வந்து ஊருக்காரங்களாம் இந்த இடத்துல சிவாலயம் கட்ட சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மேலே தான் கட்ட முடியாது, இடம் இல்லை, கீழேயாசி கட்டுவோம் அப்படின்ட்டு கொடுத்து இப்போ ஆலயம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டின்னு வரும். பைரவர் சன்னதி, சிவம், அங்கே அம்பாள், தட்சிணாமூர்த்தி, அதுபோல் பெரிய ஆலயமாக கட்டி பைரவருடைய வாகனங்கள் எப்படி நிறைய இருக்குது. அது கோசாலை அதுமாதிரிலாம் நம்ம இந்த இடத்துல அமைச்சு ஒரு இதுவாக கொண்டு வரோம். இப்போ இந்த இடத்துல ஆலய திருப்பணி செய்கிறோம். உங்களால் முடிஞ்சு சின்ன ஒரு உதவி செஞ்சாலும் சரி, ரொம்ப நல்லா இருக்கும். செங்கலோ சிமெண்ட்டோ எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, 1 ரூபா வந்தாலும் பரவாயில்ல, அந்த சிவத்துக்கு போய் சேரும். ஏதோ ஒரு வேகத்தில் இன்னொரு வேலை நடக்கும். ஏன்னா 4 கோபுரம் கிட்ட கட்ட வேண்டி வரும். இந்த 4 கோபுரத்தை கட்டி முடிக்கலாங்கட்டியும் கரெக்டாக இதாகிடும். ஏன்னா சிவன் கோயில் பொறுத்தவரைக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் வேலை மட்டும் நடக்காது, அப்படியே தான் இருக்கும். யாருன்னா ஒரு ரூபா குருவியாக சேர்த்தா தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சா தான் அந்த வேலையே நடக்கும். அதுமாரி நீங்கள் ஒரு 10 பேர் யாரும் கொஞ்சம் பேர் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓம் நம சிவாய. திருநெல்லமங்கை ஈஸ்வரி சமேத ஸ்வர்ண லிங்கேஸ்வரர் ஆலயம், நல்லம்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம், காட்டாங்குளத்தூர் ஒன்றியம், வண்டலூர், கேளம்பாக்கம், செல்லவை, இறங்குமிடம், கண்டிகை இல்லைன்னா ரத்தினமங்கலம், தாகூர் காலேஜ், நல்லம்பாக்கம். என்னுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாமே 9094159323. திருப்பி சொல்கிறேன், 9094159323. ஓம் நம சிவாய். நடக்கும் கேள்வி. நம்ம ஐயா வந்து ரொம்ப அழகாக இந்த கோயில் அதோட பெருமை இதெல்லாம் சொன்னார். கேட்குறதுக்கு எனக்கே பூரிப்பாக இருந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அழகான லிங்கம், அதுக்கு அங்கே வர வழி, சைடில் 2 பக்கமும் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அது மலை கொடையில் வந்து அவ்வளோ தூரம் உள்ளே போயிட்டு கரெக்டாக லிங்கத்துக்கு மேலே போகணும்னா சிவனுக்கு எவ்வளோ பவர் மட்டும் பாருங்கள்.
அப்புறம் அதை எடுக்கணும் அகற்றணும்னு நினச்ச நிறைய பேர் வந்து அழிச்சு போயிருக்காங்க, இறந்தும் போயிருக்காங்க. அது ஆக்சுவலாக வந்து அந்த லிங்கத்துக்கிட்ட போய் ஏகப்பட்ட நாய்கள், அதுக்கப்புறம் வந்து ஆடு இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருந்துச்சு. அப்புறம் இப்போ தான் ஐயா சொன்னார், அங்கே வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகம். இதை நான் இதுக்கு முன்னாடி நான் சில ரிசர்ச்லாம் இங்கே வரதுக்கு முன்னாடி நான் பண்ணையில் அது போட்டுருந்துச்சு. அங்கே வந்து ஓவர் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம் அப்படின்னு. ஸோ இங்கே வந்தால் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், ஒரு வந்து மனநிறைவோடு போகலாம், நம்மளுக்கும் அந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும். ஸோ இதோட நான் என் வீடியோ முடிக்கிறேன். ஆனால் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனநிறைவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வரணும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களால் முடிஞ்ச உதவி இந்த கோயிலுக்கு பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம வந்து கோயிலுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரெடிஷ்னாவோ இல்லை வந்து ஒரு இந்துசம் இந்த மாதிரி நம்ம இது மாதிரி யோசிக்காமல் கோயில்களுக்கு செஞ்சோன்னாக்க 4 ஏழைகள் வந்து அவங்க இருந்து அவங்க இந்த பைசா வச்சு தான் வந்து அவங்க அன்னதானம் எல்லாமே போடுவாங்க, மண்டபம் கட்டுவாங்க. இல்லாதவங்க வந்தாங்கன்னா அவங்க தங்குறதுக்கு ஒரு கோயிலாக நீங்கள் பார்க்கலாம், அவங்க ஒரு அன்னதானமாக 4 பேருக்கு உணவு கிடைக்கும், தங்குறதுக்கு இடம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.